Taste the Daily. சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று மர்ம நபர்களால் வெட்டி கொலை. உணவு டெலிவரி ஊழியர்கள் போல உடையணிந்து வந்த 6 பேர் சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியதாக தகவல். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பிரேத பரிசோதனை. காலை 7:45 மணிக்கு தொடங்கி 9:45 மணி வரை சுமார் 2 மணி நேரம் உடற்கூறாய்வு நடைபெற்றது. ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் கொலை நிகழ்ந்த இடத்தில் இருந்து தப்பிச் சென்ற காட்சிகளின் சிசிடிவி பதிவு. கொலை தொடர்பாக 8 பேரை கைது செய்து விசாரணை என வடசென்னை கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க் தகவல். கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. சுரேஷின் பிறந்தநாள் அல்லது இறந்த நாளுக்குள் ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல திட்டமிட்டதாக சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு போலீசாரிடம் வாக்குமூலம் என தகவல். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பாக ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு. போலீசார் அமைத்த தடுப்புகளை தள்ளிவிட்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் தடுத்ததால் வாக்குவாதம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து சென்னை சென்ட்ரல் அருகே 1 மணி நேரத்திற்கு மேல் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது. மறியலை கைவிட மறுத்து தடையை மீறி தரையில் படுத்துக்கொண்டு மறியலில் ஈடுபட்டவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் இரவோடு இரவாக கைது. வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலைப்பதிவு. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நாளை சென்னை வருகிறார். படுகொலை செய்யப்பட்ட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த நாளை சென்னை வர உள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆம்ஸ்ட்ராங் குத்துச்சண்டை போட தெரிந்தவர் என்பதால் திட்டமிட்டு அவரை வெட்டி கொன்றதாக தகவல். கவனத்தை திசை திருப்பி கணுக்காலில் முதலில் வெட்டி நிலைகுலைய செய்துவிட்டு கழுத்து மற்றும் உடலில் 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டியதாக வாக்குமூலம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அரசியல் முன்விரோதம் காரணம் இல்லை என சென்னை பெருநகர காவல் ஆணையர் விளக்கம். குழு மோதல் தொடர்பாக கிடைத்த தகவல் குறித்து விசாரிக்கப்படுவதாகவும் பேட்டி. நீங்க இப்போ என்ன கேக்குறீங்கன்னா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நோ பிரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல, அரசியல் மோட்டிவ் வரது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. அவருடைய ஆரம்பத்துல அரசியல் லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்துல அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேற குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதில் மேக்சிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டாரா என விசாரிப்பதாக சென்னை காவல் ஆணையர் தகவல். ஆருத்ரா நிதி மோசடி மோதல் உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடப்பதாகவும் பேட்டி. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் செம்பியம் மாநகராட்சி பள்ளியில் வைக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் பந்தர் கார்டன் பள்ளி மைதானத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க மத்திய அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். தமிழக அரசு துளிகூட சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவில்லை என்றும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் பேட்டி. தமிழகத்தில் எந்த கட்சி மீதும் இல்லாத அடக்குமுறை பாஜக மீது ஏவப்படுவதாக கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் அண்ணாமலை பேச்சு. சுவையான மாம்பழம் மீது கல்லடிப்படுவது இயல்புதான் என்றும் கருத்து. எந்த ஒரு மரத்துல சுவையான மாம்பழம் இருக்கிறதோ அந்த மரத்தின் மீது கல்லடிப்படுவது சகஜம்தான். எப்போதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகத்தில் அரசால் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு.
கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் மறைவுக்கு பாஜக செயற்குழுவில் இரங்கல். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மௌன அஞ்சலி. முதல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த குடும்பங்கள், நேற்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எல்லோரும் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நாம் இந்த நேரத்தில் அவருடைய ஆன்மாவுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடலூரில் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த பாமக பிரமுகரை வெட்டிவிட்டு தப்பியோடிய 4 பேர் கும்பல். முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடந்ததா என்பது குறித்து விசாரித்து வருவதாக போலீசார் தகவல். ஜூலை 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது மத்திய பட்ஜெட். ஜூலை 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என மத்திய அரசு அறிவிப்பு. அசல் கட்டுப்பாடு கோடு அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ள சீன வீரர்களை எதிர்கொள்ள இந்திய ராணுவத்திற்காக புதிய ரக பீரங்கி வடிவமைப்பு. செங்குத்தான மலைப்பகுதிகளிலும் நீர்நிலைகளை கடந்தும் செல்லும் வகையில் குறைந்த எடையில் உருவாக்கியது DRDO. மும்பையில் களை கட்டிய முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்கு முந்தைய சங்கீத் நிகழ்ச்சி. திரைப்பிரபலங்கள், கிரிக்கெட் நட்சத்திரங்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. MS தோனிக்கு 100 அடி உயரத்தில் கட் அவுட் வைத்த ஆந்திர ரசிகர்கள். நாளை 43வது பிறந்தநாளை தோனி கொண்டாடுவதை முன்னிட்டு உற்சாகம். Taste the Daily.